அடியாகி அண்டரண்டத்து அப்பாலாகி அகாரமெனும் எழுத்ததுவே பாதம் ஆகி முடியாகி நடுவாகி மூலம் தன்னில் முப்பொருளும் தானாகி முதலும் ஆகி படியாய் முப்பாழற்று படிக்கும் அப்பால் படிகடந்த பரஞ்சோதி பதியுமாகி அடியாகு மூலமதே அகாரமாகி அவனவளாய் நின்ற நிலை அணுவதாமே அதுவாகி அவனவளா எல்லாமாகி அடிநடுவும் முடிவாகி அகண்டமாகி பொதுவாகி புல்லுயிர்கள் அனைத்துக்கெல்லாம் புகலிடமாயிற்பொருட்கும் மூலமாகி மதுவாகி வண்டாகி சுவையுமாகி மலராகி மணமாகி மதிக்க ஒண்ணா அதுவாகும் மகாரமதி மூலமாகி அண்டமெல்லாம் தாங்கி நின்ற அம்மூலமாமே மூலமெனும் ஆதார வட்டம்தானே முச்சுடரும் முக்கோண மூன்று நாடி சீலபெரும் சிவலிங்க பாத தீர்த்தம் திருவடியும் திருமேனி நடமும் ஆகும் கோலமுடன் அண்டமெல்லாம் தாங்கிக் கொண்டு கொழுந்து விட்ட கம்பதாய் மேலே நோக்கி ஆலமுண்ட கண்டமெல்லாம் தானாய் நின்ற அகார முதல் அவ்வழுத்தை அறிந்து பாரே அறிந்ததுவும் தற்பரமே அகாரமாகும் அறிவுடைய உகாரம் சிற்பரமதாகும் பிறந்ததுவும் உலகமெல்லாம் சமயம் தானாம் வேதமெனும் கருவி வகை எல்லாமாகும் அறிந்ததுவும் அகாரமெனும் பாதம் தன்னை அடிமுடி என்றனுதினமும் அறிந்து நோக்கே நோக்கமுடன் மூலமெனும் பரதன் தன்னை நுண்பொருளாம் சிற்பரத்தின் ஊடே நோக்கும் தீர்க்கமுடன் ஆதார வகையும் தாண்டி திருநயனம் நாசினெற்றி நடுவே பார்த்து போக்கறிந்து இங்கிந்த நிலை நோக்கவல்லார் பொறிசடையோன் தன்னுடைய புதல்வராவார் ஆக்கமுடன் அருட்சுடர் போல் குருவைத்தானே அனுதினமும் நோக்கி நிற்பார் ஆசானமே ஆசானும் வீசானும் ஒன்றேயாகும் அவன் அவளும் ஒன்றாகும் அதுதானாகும் பேசாத மந்திரமும் இதுவேயாகும் பேருளியின் வடிவாகும் பேருமாகும் நேசாரும் கலைகள் எல்லாம் தானேயாகும் நிலையான ஓங்கார பீடம்பாகும் ஈசானை ஆசானாய் காணும் போக்கில் இன்பமுடன் கைலாசம் எய்தலாமே எய்தறிய பரசிவத்தின் மூலம் தன்னில் இரு சுடரும் உதித்து ஒடுங்கும் இடமே என்றே மெய் தொழியும் சுழுமுனையே கம்பமாகி மெய்ப்பொருளாம் சோதியன மேவி நிற்கும் இவ்வகையே மூலமெனும் பாதம் தன்னை
இது நேர மற்றிடத்தே இறைஞ்சிக் காணே. காண்பதுதான் பேரொளியின் காட்சியாகும், காணறிய பொருளாகும் காட்டும் போதே. ஆண் பெண்ணாய் அலியாகி அடியுமாகி அப்பாலை கப்பாலாய் அமர்ந்த சோதி. வீண் பயிலும் வேதம் எல்லாம் தேடி காணா பெரும்பாழதாகியே மேவி நின்றார். சேண்பயிலும் சகச்சோதி மூலம் தன்னை தேடறிய பாதமொன்றே தெளிந்து நோக்கே. தெளிவறிய பாதமதே அகாரமாகி சிற்பரமும் தற்பரமும் தானேயாகி அடிவறிய சோதியது தானேயாகி அடிமுடிவும் முடியாகி அமர்ந்து நின்று மொழிவறிய முதலாகி மூலமாகி முச்சுடரும் தானாகி முடிந்த சோதி. சுழியினிலே முனையாகி கோபமாகி சொல்லறிய விழுத்தன்றே தொகுத்து பாரீர். தொகுப்பதும் தாம் மந்திரங்கள் கருவி நூல்கள் சொல்லறிய தத்துவங்கள் தம்மை எல்லாம் வகுத்துடனே இவற்றையெல்லாம் கண்டு நீங்கி வாகார உடலுயிரை வகையார் கண்டு வகுப்புடனே சேராமல் பாதம் தன்னை பரகதிக்கு வழியெனவே பற்றிக் கொண்டு விகற்பமிலா மூலமதில் நின்ற சோதி. மேலான பாதமின்றி மேவினில்லே மேவியதோர் சர்க்குருவின் பாதம் தன்னை மெஞ்ஞானமென்றதனை மேவிக்கொண்டு ஆவியுடல் காயமெல்லாம் அறிந்து பார்த்தேன். அத்தனார் வடிவம் என்றே அறிந்து கொண்டு பாவனையோவானவெல்லாம் விட்டு நீங்கி பகலிரவு மற்றிடத்தே கருத்தை வைத்து சீவனையும் சிவந்தனையும் ஒன்றாய்த்தாரே திருமூலர் பாதமொன்றி திடமாய்க் காணே.